இங்க நம்ம ஹீரோயின் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு நவுண்ட் வந்துடுறான். பட் ஏன்னா வந்து லைக் நம்மனால வந்து ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் மூவ் பண்ணியே இருக்கான். இங்க அந்த சீன் காட்டாது, நெக்ஸ்ட் சீன் காட்டுறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னைக்குதான் வந்து ஹீரோயினோட அந்த தியேட்டர் ஷோ இருக்கு. ஸோ அவளே ஆக்ட் பண்றான் அந்த ஒரு ஸ்டோரியில. ஸோ அந்த ஷோ இருக்கு, அதுக்கு அவர் ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, ஹீரோ வந்து ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கான், எதுவுமே சரியா தெளிவா பேச மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ரெண்டு பேருமே வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க அந்த சீன் காட்டாது. இங்க நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. அவன் அசிஸ்டன்ட் தான் கால் பண்றான். சொல்றான் இந்த மாதிரி இன்னைக்கு இந்த தியேட்டருக்கு வந்து நான் வர முடியாது பாக்குறதுக்கு, பிகாஸ் வந்து இங்க என்னோட பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றோம், சரி ஓகே நீ அங்கேயே ரெஸ்ட் எடு, நீ பாத்துக்கோ, நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் என்ன திங்ஸ். அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்றான், இந்த காயின்காக தானே அந்த தியேட்டருக்கு போற, காயின் கிடைச்சிச்சுன்னா நீ ஹீரோயினை விட்டு போயிட்டு தானே அப்படின்றான். நம்ம ஹீரோ சொல்றான், ஆமா இது வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்றது தானே இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. அங்க அந்த சீன் கட்டாது. நெக்ஸ்ட் என்ன, நம்ம ஹீரோ வந்து பாஸ் பக்கத்துல உட்காந்துட்டு ஹீரோயின் பண்ற அந்த தியேட்டர் பிளே வந்து பாத்துட்டு இருக்கான். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு வரா, யாருக்குமே தெரியாம அந்த தியேட்டர் உள்ள போறாவ அந்த கம்பெனிக்குள்ள. அவ வந்து வில்லி ஆக்சுவலி அந்த காயினை தேடி தான் அவளும் வந்திருக்கா. இங்க நம்ம ஹீரோ வந்து பாஸ் கிட்ட கேக்குறான், இந்த மாதிரி நீங்க அதை கிளீன் பண்ணும்போது காயின் ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு. பாஸ் சொல்றான், ஆமா நான் பார்த்தேன், நான் தான் அதை எடுத்து வச்சேன் அப்படின்றான். தயவுசெஞ்சு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்றான். இங்க அந்த சீன் கட்டாது. இங்க நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க, கார்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேசிட்டு வரா ஹீரோ கிட்ட. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சண்டை போட்டாலும் அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு வரா. அந்த பொண்ணு நடிச்சு கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன், பட் ஃபைனலி அவன் நடிச்சு கொடுத்துட்டா. அவளை பார்க்க வரும்போது தான் நான் ஒன்ன பார்த்தேன், கெட்டதுல ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. ஹீரோவும் கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் 5 years பேக் ஃபாரஸ்ட் வந்தேன் நானு, இந்த அசைன்மெண்ட் கொடுத்ததும் அவ தான் எனக்கு ரிப்போர்ட் மாதிரி ஃபாரஸ்ட்ல அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துட்டு வர சொன்னா. அப்போ நான் ஃபாரஸ்ட் வந்திருக்கும் போது தெரியாம சீ சைட் வந்துட்டேன், அப்பதான் நான் ஒன்ன மீட் பண்ணேன் நானு அப்படின்னு சொல்லுவா. அதுவும் அவனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து ஒரு சாப்பிட்ற கடைக்கு கூட்டு போறான். ஸோ அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் கேட்கறான், இந்த மாதிரி எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ஏதாவது உனக்கு தெரியுமா, பாக்ஸிங் அந்த மாதிரி. ஹீரோ கேட்பேன், ஏன் எனக்கு தெரியுமே அப்படின்வா. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு கத்து கொடுக்குறியா, எனக்கும் கொஞ்சம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்வா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நெக்ஸ்ட் அவனோட ஆஃபீஸ் தான் கூட்டு போறான் செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து கொடுக்கறதுக்காக. அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், நீ ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். இவ்வளவு ஆமா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா நின்றுப்பான். பின்னாடி நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிடுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வேணும், நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமா இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லி கொடுப்போம். நம்ம ஹீரோ என்ன நினைச்சிருப்பா, லைக் இந்த மாதிரி அவன் சொல்லி கொடுக்கும் போது நம்ம க்ளோஸ் ஆகலாம் ஹீரோட அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்திருப்பான். பட் ஏன்னா அந்த மாதிரி நடக்காது, பிகாஸ் நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து பின்னாடில இருந்து ஹோல்ட் பண்ணிருப்பான், நீ இப்போ வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கையை தட்டி விட்டு முன்னாடி போகணும் அப்படின்வா. பட் நம்ம ஹீரோயினால அது முடியாது. சரி நம்ம ஹீரோ சொல்ல, சரி இப்போ நீ என்ன ஹோல்ட் பண்ண, நான் உனக்கு பண்ணி